ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஃபயர் வித் ஆர்பி சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, மாசி மாதம் முழுவதுமே கும்பம் ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். கும்பராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை கும்பராசி நேயர்கள் ஒரு பயனுள்ள வீடியோவா கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. பொதுவாகவே கும்ப ராசி நேயர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்ட நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்கால திட்டங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு நேயர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில எதிர்காலத்துல என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு நேயர் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு இந்த மாசி மாதத்துடைய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி உங்களுடைய ராசியிலே சஞ்சரிக்கிறார். இதனால பாத்தீங்கன்னா பகை கிரகமான சூரியனும் உடன் இணைந்திருக்கிற இந்த காரணத்தினால் கும்பம் ராசி நேயர்களுக்கு ஆரோக்கியத்தில் சிறு தொந்தரவு ஏற்படலாம். அதனால இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உங்களுடைய ஆரோக்கியத்துல நீங்க கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இரண்டில் இருக்கும் ராகுவால் பொருளாதார நிலை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கலாம். ஆனாலும் பாத்தீங்கன்னா கும்பம் ராசினியர்களுக்கு மனக்குழப்பங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா அதிகரிக்கும். இந்த நேரத்துல நீங்க முக்கியமா பார்த்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க கவனம் செலுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது சிறு தொந்தரவு ஏற்பட்டாலும் உடனடியாக நீங்க மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு நடப்பது உங்களுக்கு நல்லதுங்க. திடீர் என குணங்களில் மாற்றம் ஏற்படலாம். அதாவது கும்ப ராசி நேயர்களுடைய மனதுல அதிகளவு குழப்பங்கள் நிறைந்திருக்கிற இந்த காரணத்தினால் உங்களுக்கு திடீர் என குணங்களில் மாற்றங்கள் ஏற்படலாம். ஒரு நேரம் நல்ல விதமா இருப்பீங்க, இன்னொரு நேரம் பாத்தீங்கன்னா திடீரென நீங்க டென்ஷன் ஆகலாம். அதே போல கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறு தடுமாற்றம் உண்டாகும். எதிர்மறை சிந்தனைகள் பாத்தீங்கன்னா அதிகப்படியாக உருவாகும். அதனால கும்ப ராசினியர்கள் உங்க வாழ்க்கையில எதை பற்றியுமே நீங்க கவலைப்படாமல் போற போகல போட்டோம் அப்படின்னு நினைத்து வாழ்ந்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படாது. சனி மற்றும் சூரியனுக்குரிய வழிபாடுகளை இந்த நேரத்தில் நீங்க செய்யலாம். அதே போல இந்த காலகட்டத்துல நீங்க தெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது. குல தெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடுகளையும் நீங்க மேற்கொள்றதுனால கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கலாம். இந்த வழிபாடுகளை செய்யும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இதனால கிடைக்கலாம். உங்க மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரலாம். உங்க வாழ்க்கையில நீங்களே எதிர்பாராத ஒரு மாற்றம் இதனால உருவாகலாம். ஸோ முடிந்த அளவுக்கு கும்ப ராசினியர்கள் இந்த மாதிரி குல தெய்வ வழிபாடுகளுக்கும் கோவில் குளங்களுக்கும் சென்று வருவது உங்களுக்கு இந்த நேரத்தில் நல்லதுங்க. இந்த மாசி மாதம் முழுவதுமே கும்ப ராசியில் சூரியன் சனியினுடைய சேர்க்கை இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சனி சப்தம அதிபதி சூரியனுடன் இணைந்திருக்கிறார். இவங்க ரெண்டு பேரும் இணைந்திருக்கிறது உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த நேரத்தில் அவ்வளவு நல்லதல்ல அப்படின்னு சொல்லப்படுது. இதனால உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கை துணையோட பிரச்சனை கண்டிப்பா அதிகரிக்கும். அதனால வாழ்க்கை துணையோடு எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் கும்பராசினியர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகலாம். இந்த மாதிரி நீங்க விட்டு கொடுத்து செல்றதுனால உங்க வீட்டுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கண்டிப்பா நீங்க தவிர்க்கலாம். அதே போல வருமானம் பாத்தீங்கன்னா பல வழிகளிலும் உங்களுக்கு செலவாகலாம். குடும்ப சுமை இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும். வருமானம் வரது தெரியாது போறது தெரியாது, இந்த மாதிரி ஒரு சூழல் இந்த நேரத்தில் உங்களுக்கு உருவாகலாம். வருமானத்திற்கு ஏற்றவாறு நீங்க கொஞ்சம் செலவுகளை பார்த்து செய்து வருவது கொஞ்சம் நல்லதுங்க. இந்த மாசி மாதம் முழுவதுமே கும்ப ராசினியர்கள் பட்ஜெட் போட்டு செலவு செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனை ஏற்படாது. அதே போல பொது வாழ்வில் இருக்கக்கூடிய கும்ப ராசினியர்களுக்கு பொறுப்புகள் திடீரென மாற்றப்படலாம். இதனால நீங்க கவலைப்படாமல் எந்த பொறுப்பு கிடைத்தாலும் அதை நேர்மையா செய்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். அனுபவஸ்தாரர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பதன் மூலம் அன்றாட வாழ்க்கையை நீங்க நன்றாக அமைத்து கொள்ள இயலலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இந்த மாதிரி காலகட்டத்தில் கண்டிப்பா நீங்க செய்யலாம். அதே போல கும்ப ராசி நேயர்களுக்கு ஆரோக்கிய தொல்லைகள் இந்த நேரத்தில் அதிகரிக்கும். ஜீரண உறுப்புகள் சம்பந்தப்பட்ட தொல்லைகள் ஏற்படலாம். அதனால உங்களுடைய ஆரோக்கியத்துல நீங்க அதிகப்படியான கவனத்தை எந்த நேரத்தில் செலுத்திய ஆகக்கூடிய ஒரு நேரம். அதே போல கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. மிதுன ராசியில சஞ்சரிக்கும் செவ்வாய் மாசி 9ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார். உங்களுடைய ராசிக்கு சகாய ஸ்தானாதிபதியான செவ்வாய் தொழில் ஸ்தானாதிபதியாகவும் விளங்குகிறார். இதனால பாத்தீங்கன்னா இவர் பழம் பெறக்கூடிய இந்த நேரம் கும்பம் ராசி நேர்களுக்கு ஒரு பொன்னான நேரமாக இருக்கலாம்.
புதிய திருப்பங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பலவும் நடைபெறும். புனித பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். வழக்குகள் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு சாதகமான பலன் இதனால கிடைக்கலாம். வருமான பற்றாக்குறை இந்த நேரத்தில் கும்ப ராசினியர்களுக்கு அகலக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நினைத்த நேரத்தில் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இதனால உங்களுக்கு கிடைக்கலாம். காரியத்தை செய்து முடிக்கிறதுல நீங்க கணக்கச்சிதமா இருப்பீர்கள். நிகழ்கால தேவைகள் படிப்படியாக உங்களுக்கு பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகளும் நிறைந்திருக்கு. புதிய ஒப்பந்தங்கள் அடிக்கடி வந்து சேரலாம். புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை உங்களுக்கு முடித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். மாசி 14ஆம் தேதி மீன ராசிக்கு புதன் செல்கிறார். மீன ராசியிலே புதன் நீச்சம் பெறுகிற இந்த காரணத்தினால் கும்ப ராசினியர்களுக்கு என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு பஞ்சம அஷ்டம அதிபதியானவர் புதன் பகவான். அஷ்டம அதிபதி நீச்சம் பெறுவது ஒரு வகையில கும்ப ராசினியர்களுக்கு நல்லதாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் கும்ப ராசினியர்களுக்கு பஞ்சம அதிபதியும் புதன் இருக்கிற எந்த காரணத்தினால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறும் ஒரு நேரமாக இது இருக்கலாம். பிள்ளைகள் வழியில் பெருமைக்குரிய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா அவர்கள் தானாகவே சில முடிவுகளை எடுத்து உங்களுக்கு மனக்கவலை தரும் விதம் நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அதனால கும்பராசினியர்கள் உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் அதிக கவனத்தை இந்த காலகட்டத்தில் நீங்க செலுத்துவது நல்லதுங்க. பிள்ளைகள் எந்த நேரத்தில் எதை செய்வாங்க அப்படின்னே சொல்ல முடியாது. அதனால எந்த நேரமாக இருந்தாலும் பிள்ளைகள் மேல் ஒரு கவனத்தை நீங்க வைப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். பூர்வீக சொத்துக்களை விற்பதில் சில பிரச்சனைகள் வரலாம். அதனால பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நீங்க எதிர்பாராத ஒரு விஷயம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எதையும் எளிதில் செய்ய முடியாத ஒரு சூழல் கும்ப ராசினியர்களுக்கு உருவாகலாம். பெரும் பிரயாசை எடுத்து செய்ய முடியக்கூடிய ஒரு சூழலும் உங்களுக்கு ஏற்படும். பொது வாழ்வில் உள்ள கும்ப ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைப்பதில் சிறு தாமதம் தடைகள் ஏற்படும். அப்படியே கிடைச்சாலும் கிடைக்கக்கூடிய பொறுப்புகள் அதிகப்படியான தடங்களை தாண்டி உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொறுப்புகளை நீங்க கையாளுவது உங்க கையில இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமா நீங்க கையாளுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு புகழும் நல்ல பெயரும் கிடைக்கலாம். வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடிய கும்ப ராசினியர்களுக்கு கேட்ட இடத்தில் உதவிகள் தகுந்த சமயத்தில் கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் உள்ள கும்ப ராசினியர்களுக்கு நீண்ட தூரத்திற்கான மாறுதல்கள் எந்த நேரத்தில் கிடைக்கலாம். மாணவ மணிகளுக்கு நினைத்த இலக்கை அடைய முடியக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அதே போல கும்ப ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்த காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கலாம். இந்த நேரத்துல பெண்கள் எதை செய்தாலும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியா இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை நீங்க செய்யும் பொழுதும் சரி உங்களுக்கு வெற்றிகள் மட்டுமே கிடைக்க போகுது. நிலையான வருமானத்திற்கு வழியமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் பெண்மணிகளுக்கு பிறக்கலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் கும்பம் ராசினியர்களுக்கு இந்த மாதிரி மாற்றங்களும் திருப்பங்களும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கும்பராசினியர்களுக்கு இந்த மாசி மாதம் முழுவதுமே எப்படிப்பட்ட பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் கும்பராசினியர்கள் என்ன மாதிரி தெய்வ வழிபாடுகளை செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். கண்டிப்பாக கும்பராசினியர்கள் இந்த நேரத்தில் சிவ வழிபாடு முருக வழிபாடு மேற்கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க. உங்களால் முடிந்தால் வாரத்தில் ஒரு முறையாவது சிவன் ஆலயங்களுக்கு மற்றும் முருகர் ஆலயங்களுக்கு சென்று மனதார ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்களாம். முடிந்த அளவுக்கு கோவில் குளங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல கும்பம் ராசினியர்களுக்கு இந்த மாசி மாதம் உங்களுடைய பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் 23 மற்றும் 24. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா கருநீலம் நிறம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் கும்பம் ராசி நேயர்களுக்கு இந்த மாசி மாதம் முழுவதுமே எப்படிப்பட்ட பலன் கிடைத்திருக்கு, இதனால் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. கண்டிப்பாக கும்ப ராசி நேயர்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க பலனுக்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்து கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோ கும்ப ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்க போகுது அப்படின்றத உறுதியாகவே சொல்லலாம்.
இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ கும்பராசி நேயர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.